வணக்கம். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு TCL 32 inch டிவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆனாக ட்ரை பண்ணிட்டு இதனால் ஆனாக முடியல. இது ஹார்ட்வேர் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் ஃபெயிலியராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய அனலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சப்பையாக ஒரு மேட்டரில் அது ரெடியாச்சு. அது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம். புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டிவி ரிலேட்டடாக போடக்கூடிய எல்லா அப்டேட் வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வரது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரியும். இதில் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான், நம்ம தெரியாமல் ஓப்பன் பண்ணி இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி 240 வோல்ட் போய் DC 440 கன்வெர்ட் ஆகி நிற்கும். ரொம்ப டேஞ்சரான வோல்டேஜ் தான், நம்ம உடலை பாதிக்கக்கூடிய அளவுக்கான வோல்டேஜ் தான். அதனால் தெரியாமல் உள்ள கையை வச்சுடலாம் வேண்டாம், தெரியாமல் ஓப்பனே பண்ண வேண்டாம், அதுதான் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய பேனலுமே வந்து கிளாஸ் பொருள், ஏதாச்சும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உடஞ்சிரும். அதனால் தெரியாமல் ஓப்பன் பண்ணுற ட்ரை பண்ண வேண்டாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கத்தில் இருக்கிற டெக்னீஷியனை கான்டாக்ட் பண்ணுங்கள், அது பெட்டராக இருக்கும். நம்மளோட சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஈரோடு நியர்பை இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட நம்பர் டிஸ்ப்ளே பண்ணுறேன். மற்ற டிஸ்ட்ரிக்ட்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக எவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணித்தரோம். எங்களோட சர்வீஸ் ஈரோடு மட்டும்தாங்க நாங்கள் பண்ணுறோம், மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து டைரெக்டாக நாங்கள் பண்ணுறதில்ல. இந்த டிவியோட மாடல் நம்பர் பார்க்கலாம், இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் வாங்க. இந்த டிவியோட மாடல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா TCL 32S5200 அப்படிங்கிறது இதனோட மாடல் நம்பர். இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ண ட்ரை பண்ணலாம், என்ன ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ இதனோட டோர் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம ஆல்ரெடி நிறைய டிவி பார்த்துருக்கறனால இந்த வால் மவுண்ட் ஸ்க்ரூஸ் எல்லாமே இது கழட்ட வேண்டியதில்லை. ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் கழட்டிட்டு நம்ம எம்ஐயில் ரிமூவ் பண்ணுற மாதிரியே கழட்டணும். பட் ஆனால் இது வந்து உள்ளேயுமே வந்து இந்த மாடலில் வால் மவுண்ட் இதே கழட்டிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா சென்சார் லைட்டே வந்து எதுவுமே வந்து இண்டிகேஷன் வந்து எதுவுமே வரல, சென்சார் லைட்டு ப்ரெசென்ட் ஆகலை. இப்போ நம்ம இதனோட வோல்டேஜ் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து DC வோல்டேஜ் வந்துருச்சு, அதாவது 12 வோல்ட் ப்ராப்பராக வந்துருச்சு அப்படின்னா ஏசி சைடு இருக்கக்கூடிய எந்த காம்பனண்ட்டும் நம்ம செக் பண்ண வேண்டியதில்லை. அதனால் நம்ம டைரெக்டாக வந்து 12 வோல்ட்டை வந்து செக் பண்ணிடலாம். நம்மளுக்கு 12 வோல்ட் வந்து எக்ஸாக்டாக ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. இதனோட வோல்டேஜ் சார்ட் கிடச்சிது அப்படின்னா ஓகே, நீங்கள் அதை வச்சு செக் பண்ணலாம். அப்படி இல்லை, இது சிம்பிளாக எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இதனோட காயில்ஸ் எல்லாமே இருக்குல்ல, இந்த காயில் எல்லாத்துக்குமே வந்து வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. இந்த காயில்ஸுக்கு எதுக்குமே வந்து வோல்டேஜ் வந்து வரல, ஓகேங்களா. பட் ஆனால் எனக்கு 12 வோல்ட் வந்து ஸ்டாண்டர்டாக நின்றது. பேக்லைட் வோல்டேஜ் பேக்லைட் வோல்டேஜ் 40 வோல்டேஜும் வந்து எனக்கு நின்றுது. நான் இப்போ இதை வந்து பவர் ஆன் பண்ணுற ட்ரை பண்ணேன் அப்படின்னாலும், ஏன்னா எனக்கு சென்சார் லைட்டே ப்ரெசென்ட் ஆகலை, பவர் ஆன் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னாலும் ஏதாச்சும் வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுதா அப்படிங்கிறது வந்து, ஏன்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் செக் பண்ணுறேன். அதுலேயுமே வந்து ப்ரெசென்ட் ஆகலை. சரி, இதனோட ஹார்ட்வேர் இப்போ வந்து மேபி பேக் லைட்டில் ஏதாச்சும் வோல்டேஜ் அதிகமாக எடுத்துச்சு அப்படின்னாலும், இல்லை பேனல் சைடு ஏதாச்சும் வோல்டேஜ் வந்து ஷார்ட் ஆகிருந்தாலும், இந்த மாதிரி சென்சார் லைட் வந்து மேபி ப்ரொடக்ஷன் போகலாம். அப்படிங்கிறனால நான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக செக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கழட்டி விடக்கூடிய கனெக்டர் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். LVDS கேபிள் ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி பேக் லைட் ரிமூவ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இப்போ நான் ஆன் பண்ணுறப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்சார் லைட் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. பவர் ஆன் பண்ணேன் அப்படின்னாலும் ஆன் ஆகுது, போர்டு ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி பேனல் வோல்டேஜ் வந்து எனக்கு 12 வோல்ட் வந்து எக்ஸாக்டாக ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. இப்போ இதனால் வந்து நான் வந்து இதில் முடிவுக்கு வர்றது என்ன அப்படின்னா, ஒன்றா பேக் லைட் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பேனல் சைடு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் வந்து பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பேக் லைட் ஏரியாவை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். பேக் லைட்டை கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணுறப்போ எனக்கு பக்காவாக ஆன் ஆயிடுது. ஏன்னா சென்சார் லைட் எரியுது, பேக் லைட்டும் இதில் பேக்ரவுண்டில் எரியறது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹோலில் தெரியும், ஓகேங்களா. இப்போ எனக்கு இதுலேயும் பிரச்சனை இல்லை.
அடுத்தது நான் இதில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடிஎஸ் கேபிளை செக் பண்ணுறேன். நம்ம எல்இடிஎஸ் கேபிளை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் சென்சார் லைட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. இப்போது இது எல்இடிஎஸ் கேபிள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து ஆன் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, பக்காவாக ஆன் ஆகுது. இப்போ இதுவும் பிரச்சனை கிடையாது. அப்போ கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மீட்டர் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மீட்டர் மட்டும் போட்டுட்டு, ஏன்னா நான் இந்த எல்இடிஎஸ் கேபிளையும் ப்ளஸ் வந்து பேக் லைட்டையும் நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் வந்து இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மீட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆன இந்த ஐஆர் வந்து ப்ரெசென்ட் ஆகலை. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல தான் அப்படிங்கிறது வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 to 5 வோல்ட் அரௌண்ட் வந்து இந்த இடத்துல போகும். இந்த இடத்துல மார்க்கிங் கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல வந்து 3 to 5 வோல்ட் போகும். அந்த வோல்டேஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 0 ஆகுது. அதே மாதிரி இப்போ நான் பவர் சப்ளை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கன்டினியூட்டி மோடில் போட்டு இதனோட ஃபேஸ் லைனில் வச்சேன் அப்படின்னா கிரவுண்ட் ஆகுது. அப்போ இது என்ன இருக்குது அப்படின்னா டிசி வோல்டேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு அந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டருக்கு போகக்கூடிய பவர் சப்ளை வந்து அடி வாங்கி இருக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். அதனால் இப்போ நம்ம வந்து இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டருக்கு போகக்கூடிய லைனை கழட்டி விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம அதனோட லைனை செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கன்டினியூட்டி வந்து வரல. அதே மாதிரி இப்போ இதை கழட்டி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிடணும் பிஃபோரே. இப்போ நம்ம செட்டை ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா இதுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3.3 வோல்டேஜ் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. இந்த 3.3 ஷார்ட் ஆகிறனால போர்டு வந்து ஆன் ஆக ட்ரை பண்ணிட்டு ஆன் ஆக முடியல. இது எதனால் இந்த ப்ராப்ளம் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னா நம்ம உள்ள இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து பிஎஃப் எல்லாமே இருக்கும். அந்த பிஎஃப் மேலே எறும்பு எதுவும் போய் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ரைஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்குண்டான பொருள் என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் இதனோட ஸ்க்ரூஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணதுனால இந்த பீடிங் மட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தயவு செஞ்சு ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் மைல்டாக இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எறும்பு உள்ள வந்ததுக்கு உண்டான இது இருக்குது. அதனால் இது மேபி வந்து உள்ள எறும்பு ஏதாச்சும் வந்து ஷார்ட் ஆகி இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதனோட பிஎஃப் ஏதோ ஒன்று ஷார்ட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லை இந்த ஒய்ஃபை ஹார்ட்வேர்னோட ப்ராசஸர் ஐசி எதுவும் கூட அடி வாங்கியிருக்கலாம். இது காம்பனண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லை நம்ம இதை ரிசால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்டாக இந்த பிஎஃப் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து ஆன் பண்ணி செக் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து சென்சார் வந்து ப்ராப்பராக வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம இதனோட பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ டிவி வந்து பக்காவாக ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஆன் ஆகி நம்மளுக்கு வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பண்ண ஒர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டரை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இந்த ஹார்ட்வேர் ரெட்டிஃபை பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால இப்போ நம்ம ஒய்ஃபை வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ண வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒய்ஃபை வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஏன்னா ஒய்ஃபை ஹார்ட்வேர் ஃபெயிலியர் இருந்துச்சு, அங்கே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து இதனோட ஒய்ஃபை வந்து ப்ராப்பராக செக் பண்ணிடணும். இதனோட ஹோமில் உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம உள்ளே போய் ஒய்ஃபை செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒய்ஃபை வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ. இது பண்ணுற டிவினோட
அப்டேட்டட் வீடியோஸ் ஹார்ட்வேர் சர்வீஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.